කාලේ වෙලෙල අපි දෙපිලස්මානේ කලාව ඒ දේශනාවේ கடந்த கிழமையிலே நாங்கள் பார்த்தது வார்த்தை நாங்கள் தொடரணும். இதனமுல மதகத මම කිව්වදේ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது போன கிழமை அந்த வார்த்தை? තමා දුප්පත් වෙලා ඉන්නවා නම් තමා දුප්පත් වීමට හේතුව මොකද්ද? நீங்கள் வறுமையில் இருந்தால் அந்த வறுமைக்கு காரணம் என்ன? කිසි දෙයක් ඇතුළට අරන් නැති බව පේනවා. எதையுமே எங்களுடைய உள்ளுக்குள்ளே நாங்கள் எடுத்து இல்லை என்பது விளங்குகிறது. ඒක තමයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ඔයගොල්ලෝ කියන දේ අහන්නේ නැහැ. நீங்கள் சொல்லுவதை கேட்கிற மனுஷர்கள் அல்ல. හැම දෙයක්ම එක තැනින් ගියා. ஒவ்வொரு நாளும் அதே இடத்திலே தான் இருக்கிறீர்கள். මම කිව්වා සමහරට දුප්පත් වීමට හේතුව அங்கே வறுமையிலே வாழ்வதற்குரிய காரணம் විනය නැතිකම. ஒழுக்கமின்மை. මුදල් සම්බන්ධව තමා විනයක් නැතිකම. பண ரீதியிலே எங்களுக்கு எந்த ஒழுக்கமுமே இல்லை. බෝධනාගේ තියෙන ප්‍රශ්න තමයි அநேகருடைய பிரச்சனை இதுதான். රුපියල් 1000ක් හම්බුනොත් 1000 ரூபாய் பணம் அவர்களுக்கு கிடைத்தால் 1300ක් වියදම් කරනවා. 1300 ரூபாய் நாங்க செலவிடுகிறோம். අනවශ්‍ය දේට වියදම් කරනවා. தேவையற்ற காரியங்களுக்கு நாங்கள் பணத்தை செலவிடுகிறோம். පෝසතාට රුපියල් 1000ක් හම්බුනොත් பணக்காரனுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைத்தால் ඔහු කල්පනා කරන්නේ அவர் சிந்திப்பது මේ 1000 2000 කරගන්න කොහොමද? அந்த 1000 ரூபாயை 2000 ரூபாயாக எப்படி மாற்றிக்கொள்வது? කීදෙනෙකුට තේරුණාද මම කිව්වේ? எத்தனை பேருக்கு விளங்குகிறது போதகர் சொல்லுகிற காரியம்? හරි අපි තේරුම් ගන්න ඕන කාරණාවක් තියෙනවා. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. තමා දේව රාජ්‍යයේ සත්‍යතාවයන් තේරුம் අරගෙන நாங்கள் தேவ ராஜ்யத்தின் சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு දේව රාජ්‍ය අනුව தேவ ராஜ்யத்தின் பிரகாரம் ආර්ථික සඵලත්වයකට තමයි යන්න පුළුවන්. பொருளாதார விருத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகலாம். ඒ තමා ණයවීම කියන්නේ ඒක ආත්මික බරපතලකමක්. நாங்கள் கடன்படுவது என்பது அது ஆவிக்குரிய பாரதூரமான ஒரு தன்மை. තමාට බරක් ඒක. அது எங்களுக்கு ஒரு பெரிய பாரம். මොකද காரணம் ඒක තමාගේ ජීවිතේට බලපානවා. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. තමාගේ නිින්ද නැති කරනවා. எங்களுடைய தூக்கத்தை இல்லாமல் பண்ணுகிறது. තමා බැදලා නම් තමාගේ භාර්යාවට පුරුෂයාට ප්‍රශ්න. நாங்கள் திருமணம் முடித்திருந்தால் உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். තමාගේ පවුලට ප්‍රශ්නයක්. உங்களுடைய குடும்பத்துக்கு பிரச்சனையாக அமையும். ඒ වගේම තමාගේ වටපිටාව ඉන්න අයට තමා ප්‍රශ්නයක් වෙනවා. உங்களை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையாக மாறுவீர்கள். තමාට තමා කොටු වෙලා වගේ දැනෙනවා. உங்களுக்கு நீங்க தனிமைப்பட்டவர்களாக அங்கே காணப்படுவீர்கள். මනුෂ්‍යයන් තමාව ගණන් ගන්න ස්වභාවයකට අධිකත් කරනවා. மனிதர்கள் உங்களை கணக்கெடுக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். තමාගේ ව්‍යාපාරික සම්බන්ධතාවයන් කැඩෙනවා. உங்களுடைய வியாபார உறவுகள் சம்பந்தங்கள் முறிக்கப்படும். දෙවියන් වහන්සේ කොහෙදෝ දුරක ඉන්නවා වගේ දැනෙනවා. தேவனும் எங்கேயோ தூரத்தில் இருப்பது போல எங்களுக்கு தெரியப்படும். දැන් සමහර අවස්ථාවන් වලදී சில சந்தர்ப்பங்களிலே දෙවියන් වහන්සේ ஆண்டவர் මේ කාරණාවට ඉඩ දෙනවා. මේ ණයට මුහුණ දීමට ඉඩ දෙනවා. இந்த கடனுக்கு முகம் கொடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ඇයි? காரணம் නැවත දෙවියන් වහන්සේ වෙතට එන පිණිස. ஆமென். மறுபடியும் தேவனிடத்திலே நாங்கள் மனம் திரும்பி வரும்படியாக දෙවියන් වහන්සේගේ ක්‍රමයට යටහත් වන පිණිස. தேவனுடைய முறைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதா තමාගේ ආර්ථිකය දෙවියන් වහන්සේගේ අතේ තබන පිණිස. எங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுடைய கரத்திலே வைக்கும்படியாக. ஆமென். ඒ කියන්නේ තමාගේ ක්‍රමයට වැඩ කරන එක නවත්තන්න ඕන. எங்களுடைய முறைமையின்படி வேலை செய்வதை நிறுத்திக் கொள்வதற்கு හිතෝපදේශ நீதிமொழிகள் තුන්වෙනි පරිච්ඡේදයේ 3ஆம் அதிகாரம் අපි ගලුත් තේම අපිට බලා ගන්න පුළුවන්. පස්වෙනි පදේ 5ஆம் வசனம். දැන් ගොඩක් අයට තියෙන ප්‍රශ්නේ මොකද්ද? அநேகருக்குள்ள பிரச்சனை என்ன? දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න බැරි කම. தேவன் மீது எங்களுடைய விசுவாசத்தை வைக்க முடியாத ஒரு நிலை. තමන් කියනවා තමා විශ්වාස කරනවා.
நாங்கள் சொல்லுகிறோம் நான் அவரை விசுவாசிக்கிறேன். මෙතන කියනවා තමාගේම නුවණේ නොපිහිටා. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. ගොඩාක් අය ඒ අයගේ එයාට හැඟෙන ආකාරයට, එයාට දැනෙන ආකාරයට, එයා කල්පනා කරන ආකාරයට තමයි ඒගොල්ලෝ ජීවිතය යන්නේ. அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நினைக்கிற பிரகாரம், உணர்கிற பிரகாரம், அவர்கள் சிந்திக்கிற பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ ක්‍රමයට නෙවෙයි. தேவனுடைய முறைமையின் படி அல்ல. දෙවියන් වහන්සේ කියන දේ නෙවෙයි. தேவன் சொல்லும் காரியம் அல்ல. දැන් இப்போது තමාගේ ගබඩාකාරකම உங்களுடைய பண்டசாலையின் தன்மை අනුව තමයි තමාගේ මොකද ධනය තමාට ලැබෙන්නේ. அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு அந்த விருத்தி ஏற்படும். ගොඩාක් අය බලන්නේ එයාගේ ආර්ථිකයත් එක්ක මැච් එකක් ගන්න. அநேகர் எதிர்பார்ப்பது முயற்சி செய்வது அவருடைய பொருளாதாரத்தோடு ஒரு மேட்சை விளையாட. දෙවියන් වහන්සේ නෑ එතන. அங்கனே தேவன் இல்லை. ඒ හැමදාම මැච් ගහගෙන ඉන්නේ. ஆனா எந்த நாளும் மேட்ச் அடிச்சிட்டே இருப்பாங்க. ඒක ඉවර වෙන්නේ නැති මැච් එකක්. அது ஒரு நாளுமே முடியாத மேட்சாக தான் இருக்கும். ඒ නිසා හොඳට මතක තියාගන්න. ஆகவே நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். තමාගේ සඵලත්වයේ රඳා පවතින්නේ තමාගේ ගබඩාකාරකම අනුව. உங்களுடைய பொருளாதாரம் அங்கே நிலைப்பது நீங்கள் சரியான பராமரிப்பை பண்டகசாலையிலே சரியாய் சேர்ப்பதை குறித்து. උන්වහන්සේ තමාගේ උල්පත කරගන්නකම් ஆமென். தேவனை உங்களுடைய ஊற்றாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. எதுவுமே நடைபெறாது. දැන් අපි උන්වහන්සේ කරේ විශ්වාස කරනකොට நாங்கள் அவரை விசுவாசிக்கிற வேளையிலே ඒක අපේ ව්‍යාපාරයේද අපි මොන කරන දේද අපේ පඩියෙන් අපේ ව්‍යාපාරයෙන් අපේ තාම කරේ ආදායමෙන් නෙවෙයි අපේ ජීවිතේදී எங்களுடைய பணம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய வருமானம், எங்களுடைய வியாபாரம் இவைகளினால் எங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. द्वितीय කතාවේ 8 වෙනි පරිච්ඡේදයේ உபாகம புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 18 වෙනි පදයේ අපිට යමක් කියනවා. 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். යේසු ස්වාමීන් වහන්සේ සීකර පන්න මක්නිසාද නුඹේ පෙරරුට දියුණු තමන්ගේ ගිවිසුම අද තිබෙන්නක් මේ ඉෂ්ට කරන පිණිස නුඹට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේය. දැන් இப்பொழுது නුඹට සම්පත් ලබා ගැනීමට உனக்கு ஐஸ்வரியத்தை பெருக பண்ணிக்கொள்ள මොනවද කියලා තියෙන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? පුළුවන්කම දෙන්නේ පුළුවන්කම. உனக்கு அந்த முயற்சியை கொடுப்பது. දැන් ගොඩක් අය හිතනවා එයා කරන රස්සාව, එයා කරන බිස්නස් එක, එයා කරන තව මොකක් හරි ඒ නිසා තමයි ඕක තමන් කරන දේ හරියට කරන්න ඕනේ. ඒක ඇත්ත. அநேகர் நினைப்பது என்ன, நான் செய்கிற தொழில், நான் செய்கிற வியாபாரம், எனக்கு கிடைக்கிற வருமானம் இவைகள் அது சரியாக நீங்கள் செய்ய வேண்டும். உண்மை. දැන් ඒකෙන් සමහර විට ගොඩක් අය බලාපොරොත්තු වෙන්නේ මේ දෙවියන් වහන්සේ දැන් ඔළුවට සල්ලි මිටියක් වක්දායි කියලා. இப்ப அதனாலே எதிர்பார்ப்பது என்னது, ஆண்டவர் வந்து எங்கட தலை மேல பெரிய பணத்தொகையை கட்டுக்கட்டாக போடுவார் என்று. හරිද? දෙවියන් වහන්සේ තමයි තමන් උළුපත. தேவன் தான் என்னுடைய ஊற்று. ஆமென். උන්වහන්සේ දෙන දේ අපි නැවත அவர் கொடுக்கிற காரியத்தை மறுபடியும் ආයෝජනය කිරීම நான் கொடுக்கிற வேலையிலே අපේ වැඩේ. என்னுடைய வேலை அதுதான். තේරුණා? விளங்கவில்லை உங்களுக்கு? ஆமென். හරි. දැන් ගොඩක් වෙලාවකට அநேக நேரத்திலே අපි දකින කාරණා මම කියන කාරණාවක් තමයි යුදෙව්වන් තමයි போதகர் சொல்லுகிற காரியம் அநேக நேரம் யூதர்கள் தான் ලෝකේ පොසත්තු මිනිස්සු. உலகத்தில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான். ඒකට හේතුවක් තියෙනවා. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව තමයි ජීවත් වෙන්නේ. அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ඒගොල්ලෝ ලැබෙන හැමදේම ඒගොල්ලෝ දසයෙන් කොටසක් දෙනවා. බයිබලයේ කියනවානේ. அவர்களுக்கு චෝදනාවක් කරනවා. அவர்களுக்கு கொடுக்கிற கிடைக்கிற எல்லா காரியத்திலும் தசம பாகத்தை கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. எந்த நேரம் தசம பாகம் கொடுக்கும்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. දැන් හැමදේම எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. හරිද? එතකොට அப்போது ඇයි මේ යුදෙව්වන් තාමත් මේක කරන්නේ? ஏன் இந்த யூதர்கள் இதை தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள்? දැන් අපි හිතලා බලමු. கொஞ்சம் நாங்க நினைத்து பார்ப்போம், சிந்தித்து දැන් பார்ப்போம். එදා ව්‍යවස්ථාවේ යටතේ அன்று நியாய பிரமாணத்தின்படி
තමා දසයෙන් කොටසක් දුන්නා. நீங்கள் தசம பாகத்தை கொடுத்தீர்கள், 10ல் 1 பங்கை கொடுத்தீர்கள். දැන් இப்போ අනුග්‍රහයකදී තමා කොච්චරක් දෙන්න ඕනේද කියලා. கிருபையின் காலத்திலே இருந்து நாங்கள் எவ்வளவாக கொடுக்க வேண்டும் ගොඩක් அவருக்கு? කල්පනා කරලා බලන්න. நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ආ දැන් ගොඩක් වෙලාවට තමයි හිතනවා අයියෝ මේ පාස්ටර් මේ මේවා ගැන තමයි කතා කරන්නේ. பாஸ்டர் எந்த நேரம் இதை குறித்து தான் பேசுவார், கொடுக்கறத பத்தியே தான் பேசுறாரு. நீங்க නෑ யோசிங்க. ඔයගොල්ලන්ට තියෙන මූලික ප්‍රශ්න මේක. உங்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இதுதான். මුදල් ප්‍රශ්න නැති අය මෙතන අත උස්සන්න බලන්න. பண பிரச்சனை இல்லாதவர்கள் கையை உயர்த்துங்க பாப்போம். දරුවා ඇත්තක් නේ කතා කරන්නේ. போதவர் சொல்வது உண்மை. හරිද? මේක හරි ගස්සලා. இதை நாங்கள் சரிப்படுத்த මේක வேண்டும். තමාගේ කාලයක් මනසත් ඔළුවත් නරක කරන දෙයක් இந்த ගොඩක් වෙනවා. காரியம் வந்து எங்களுடைய காலத்தை, எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய வாழ்க்கையை, மனதை அங்கே பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு வருகிற காரியம். අපේ ප්‍රාණයත් எங்களுடைய பிராணன் මිදීම ලබන්න ඕනේ. ரட்சிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும். දරුවා අපි කල්පනා කරන ආකාරය, நாங்கள் சிந்திக்கிற விதம், අපි සිතන ආකාරය நாங்கள் யோசிக்கிற விதம் අපි වෙනස් කරගන්න. நாங்கள் மாற்ற මේ வேண்டும். පළමුව முதலாவது අපි දෙවියන් වහන්සේගේ වචනයත් එක්ක අපේ ආර්ථිකය කෙලින් කරගන්න. ஆமென். தேவனுடைய தேவ ராஜ்யத்துக்குள்ளே அவரோட எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் சரிப்படுத்தினே පෙළගස්ස ගන්න. அதை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள කියන්නේ வேண்டும். දෙවියන් වහන්සේ අපේ සැපයි. அவர் எங்களுடைய கொடுப்பினை. ஆமென். ஆமென். ඊළඟට அடுத்தது දෙවනි කාරණා, இரண்டாவது காரணம், අපි උන්වහන්සේගේ වචනය අනුව நாங்கள் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் අපි ඒ අපේ මොකද කියන්නේ දේව රාජ්‍යයේ කරුණ මත, දේව රාජ්‍යයේ නීති මත අපි අපේ මුදල් පෙළගස්ස ගන්නවා. தேவ ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களின்படி, தேவ ராஜ்யத்தின் பிரகாரங்கள் படி, ஒழுங்கின்படி எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கையாள வேண்டும். ඒක අපිට කියනවා எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, අපි කතා කරන දේ நாங்கள் பேசுகிற காரியம் හරි ඉතා වැදගත්. மிக மிக முக்கியம். ගොඩක් වෙලාවකට அநேக நேரத்திலே අපි අවරෝහණ දේ කතා කරන්න නරකයි. நாங்கள் அவரோகணமான காரியத்தை பேசக்கூடாது. විශේෂයෙන් අපේ ආර්ථිකය ගැන. எங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து நாங்கள் பேசக்கூடாது. අපිට නෑ. எங்களுக்கு இல்லை, අපිට කවුද දෙන්නේ? எங்களுக்கு யார் கொடுப்பார்? ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට කනට කනේ පාරක් කරුවා අපිට කවුද දෙන්නේ? මම ඕන තරම් නායකයන් මෙතන ඉන්න எங்களுக்கு யார் கொடுக்க இருக்கிறா, யார் கொடுப்பான்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து தேவனுக்கு ஓங்கி ஒரு கன்னத்திலே அறை விடுவது போல ஒரு வார்த்தை. දෙවියන් වහන්සේ කියනවා ජීවිතේලා දේව භක්තියට අදාළ වූ සියලු දේ වහන්සේගේ දිව්‍ය බලෙන් වහන්සේ සපයා දී තිබේ. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் சொல்லி இருக்கிறார், ஜீவியத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையை கொண்டு உன்னதங்களே அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේ කනේ පාරක් ගාලා කියනවා නෑනේ අපිට නෑ. நாங்க கன்னத்துல ஒரு அறை விட்டு தேவனுக்கு சொல்றோம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றோம். ඉතින් ඒ වගේ මිනිස්සු දැන් ටිකක් අපි. அப்படியான ஜனக்கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம். ඉතින් අපි තේරුම් ගන්න ඕනේ. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අපේ වචන හරි වැදගත්. எங்களுடைய வார்த்தைகள் மிக முக்கியம். ඒ ඊතෝපදේශ 18 20 21 අපි කියමු. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20 என்று சொல்லி வாசிக்கிறோம். මනුෂ්‍යයෙකුගේ බඩ තමාගේ මුඛයේ ඵලයෙන් පිරෙයි. තමාගේ තොල්වල අස්වැන්නේ ඔහු සෑහීමට පැමිණෙයි. මරණයත් ජීවනයත් දිව්‍ය වසඟෙහි ඇත්තාහ. ඊට ප්‍රිය වන්නෝ එහි ඵල භුක්ති විඳින්නෝය. දැන් දෙපාරක්ම කියනවා තමාගේ මුඛයේ ඵලයේ භුක්ති විඳිනවා කියන්නේ කවුද? எங்களுடைய வாயில் நாங்கள் அறிக்கையிடுவதை அறுத்துக் கொள்ளுகிறோம் என்று இடத்திலே அங்க சொல்லப்படுகிறது. කවුද? මම කියන්න බෑ ඒකයි මම நான் தானே சொல்ல பயம். ඒ මමනේ කතා කරන්නේ. நான் தானே சொல்றேன். මමනේ නැතිබරිකම කියන්නේ. நான் தானே இல்லை 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 என்று சொல்லுவது. නෑ මමනේ කියන්නේ මේමයි අනුපාඩුවයි මේකයි අරකයි හැමදේක්ම මේ දෙවියන් වහන්සේලාත් බනිනවා පාස්ටර්ටත් බනිනවා හැම එකම බැලලා ඊට පස්සේ කියනවා බලන්නකො අපිට නෑ නේ කියලා. நான் தான் சொல்றேன், எனக்கு அது இல்லை இது இல்லை அது குறையப்பட்டிருக்குது, ஆண்டவரையும் ஏசுறோம், எங்க பாஸ்டரையும் ஏசுறோம், எல்லாமே செய்தாலும் நானே அதை
දෙවියන් වහන්සේගේ වචනේ ක්‍රියාකාරීත්වය හරි පැහැදිලි. தேவனுடைய வார்த்தையின் கிரியை ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. දැන් ගොඩක් වෙලාවට අපි දකිනවා මේ මිනිස්සු මේ මෙවැනි කාලේ அநேக நேரம் நாங்கள் காண்கிறோம் மனுஷர்கள் இந்த காலத்துல අපි කියනවා දැන් මොන දැන් කියනවා අයියෝ හාල් ගණන් කියලා. ஐயோ அரிசி விலை கூடிருச்சு, ගණන් කියලා නැත්නම් ගණන් යනවා. விலை கூடி இல்லாட்டி அது விலை கூடி தான் போகும். பெட்ரோல் නැහැ, டீசல் නැහැ, අරක නැහැ, මේක නැහැ. ඕන තරම් பெட்ரோல் තියෙනවා. இல்ல டீசல் இல்லன்னு சொல்றோம், ஆனா எல்லாம் வேண்டிய அளவுக்கு இருக்கு. නමුත් අපි මොනවද කරන්නේ? ஆனாலும் நாங்க என்ன செய்யணும்? අපේ කටේ මේක කියන. எங்களுடைய வாயில நாங்க அறிக்கையிடுறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ලෙඩක් හැදෙන්නේ නැහැ. මට හෙම්බ්‍රිස් ආවා. எங்களுக்கு நோய் இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் தடுப்பட මට மாதிரி උනායි දෙන්න වගේ. எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, ඒ මගේ පපුව රිදෙනවා මෙතන. என்ன நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. රිදෙනවා. அப்படி சொல்ற நேரம் வலிக்கதான் செய்யும். නෑ අපි වෙනස් පුද්ගලයෝ. நாங்கள் மாறிய ஒரு ஜனக்கூட்டம். ஆமென். මෙතන රිදෙනවා වෙන්න පුළුවන්. ஏன்னா வலிக்குதான் இருக்கலாம், නමුත් මට සුවේ තියෙනවා. ஆனால் சுகம் எனக்கு இருக்கிறது. ஆமென். යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ගාවට ඒ සුන්නම් ණය කරනවා. අපෝ යේසුස් වහන්සේ ගත්තේ සල්ලි තිබුණාද? இயேசு சுவாமியிடத்துல வந்து வரி பணம் கேட்கிறவர்கள் கையில பணம் இருந்ததா? இருக்கவில்லை. මොනවද යේසුස් වහන්සේ? இயேசு சுவாமி என்ன செய்தார்? යේසුස් වහන්සේ இயேசு சுவாமி சொன்னார், පේතුරුස් කතා කරලා කිව්වා. பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், ඒ අපේ මේ වරිපණම් ගන්න ඇවිල්ලා ඉන්නේ කට්ටිය. இவருடைய வரி பணத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க. ගිහලා போயிட்டு කොක්කක් දාලා මාළුවෙක් අල්ලගෙන ஒரு தூண்டிலை போட்டு ஒரு மீனை பிடிங்க. ඒ මාළුවාගේ කටේ තියෙනවා රත්තරන් කාසෙ. ඒකේ අර උඹටයි මටයි අපි ඔක්කොටම ටැක්ස් එක ගෙවනවා. அந்த மீனுடைய வாயிலே ஒரு தங்க நாணயம் இருக்கும். அந்த நாணயத்தை எடுத்துவிட்டு உனக்கும் எனக்கும் எல்லோருக்குரிய வரி பணத்தையும் செலுத்தி விடுங்கள். දැන් පේතුරුස් ඇවිල්ලා මාළුවා. பேதுரு வந்து ஒரு மீனவன். දැන් මම මේක කියලා ගොඩක් අයන කියලා මම මේක පැහැදිලි කරනවා. பாஸ்டர் இத சொல்லி எல்லாருக்கும் தெளிவுபடுத்த பார்க்கிறார். දැන් ඔය මාළුකාරයෙක් කෙනෙක්. அவர் ஒரு மீனவனாய் இருக்கிற ඕක பட்சத்தில் කියන්න තිබ්බා. அவருக்கு சொல்ல இருந்தது, ස්වාමිනී ஆண்டவரே මේ මැච් ගහන්න හදන්න එපා. மெச்ச அடிக்காதீங்க. හරිද? මම දන්නවා කොක්කක් දැම්මොත් මාළුවෙක් කවුවෙන්නේ නැහැ. ஒரு தூண்டில போட்டா மீன் ஒன்று பிடிபடும்னு எனக்கு தெரியும். பிடிபடாது. ඒකට යමක් ගහන්න ඕනේ. அதற்கு ஒரு இதை போட வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டும் இல்ல, මම මාළුව දහස් ගණක් අල්ලලා තියලා එකෙක් ගාගේ කටේ වතුර රත්තරන් කාසියක් තිබ්බා. நான் ஆயிரக்கணக்கான மீன்களை பிடித்திருக்கோம், ஒரு வாயில கூட ஒரு தங்க நாணயத்தை காணல. ඔව් පේතුරුස් කිව්වා. பேதுரு அதை சொன்னாரா? இல்லை. දැන් ඔගේ අත්දැකීම වෙන එකක්. அவருடைய அனுபவம் வேறு, ඇදහින්න වෙන එකක්. அவருடைய விசுவாசம் வேறு. ස්වාමීන් වහන්සේ කිව්ව දේ කරා. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்தார்கள். මොනවද කරන්නේ? என்ன செய்தார்? ඔක්කදම මාළුව ආවුණා. தூண்டலை போட்டார், மீன் பிடிப்பட்டது. කටේ රත්තරන් කාසියක් තිබ්බා. வாயை திறந்தார், தங்க பணம் இருந்தது. දැන් මම කියනවා මම රත්තරන් කාසියක් තරම් මාළුව අල්ලගෙන මාළුව කීයකට හරි ඉක්ුණා ආවේ. பாஸ்டர் சொல்ற காரியம் என்னன்னா, அந்த தங்க காசை எடுத்து மீனையும் ஒரு வேலைக்கு வித்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொள்வாரு. හැබැයි මාළුව ගන්න කිව්වේ නෑ ස්වාමීන් වහන්සේ. ஆனால் மீன் எடுக்கும்படி ஆண்டவர் රත්තරන් சொல்றார். කාසිය විතරයි ගන්න. அந்த தங்க பணத்தை மட்டும் எடுக்கும்படியாக சொல்றார். ආව උතුරට යන්නේ. மீன் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிருக்கும். හරිද? ඒක දිව්‍යන් වහන්සේ සැලසුම් කරලා ඉවරයි කියන්නේ ඉස්සර. அதை தேவன் சொல்லும் முன்பே ஆயத்தப்படுத்தி දැන් අපිට ඒ වගේ ඇදහිල්ලක් එන්න අපි වචනේ ඒ තරම් බහැලා නෑ. ඒකයි කියන ප්‍රශ්නේ. அப்படியான ஒரு விசுவாசம் எனக்குள்ளே வருவதற்கு இந்த வார்த்தையில நான் அந்த அளவுக்கு மூழ்கி இல்லை. அதுதான் காரணம். ස්වාමීන් වහන්සේ කිව්වා නම් ඒක වෙනවා. கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். අපි ස්වාමීන් වහන්සේ කියන දේ අපි කරන්න ලෑස්ති වෙන්න. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய நான் ஆயத்தம். මේ කාරණාව இந்த காரணங்கள் දැන් වැඩි තියෙන්නේ මේක යම් දෙයක් අපි හිතමු මේ යම් දෙයක් උඩ දානවා. நாங்கள் ஒரு காரியத்தை மேலே போடுகிறோம். දැන් මේක මම විසිකරුවා. இந்த போனை நான் தூக்கி வீசினா උඩට மேலே போட்டா මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? கீழே விழும். වැටෙන්න ඕනේ. கீழே விழவே வேண்டும். ඇයි? ஏன்? නීතියක් ක්‍රියාත්මක කරනවා. அதுதான் நீதி. அது அந்த நீதி தான் வேலை செய்யும்.
මේක අයිසැක් නිව්ටන් කියනවා මනුස්සයා තමයි හොයාගන්නේ. ஐசாக் நியூட்டன் என்கிற மனிதன் தான் இதை கண்டுபிடித்தார். அவருடைய கண்டுபிடிப்பு. ඕ ගහ අපල් ගහක් කියලා ඉඳගෙන ඕ මොකක් හරි වැඩක් කරගෙන ඉනකොට ඕකේ ඔළුවට අපල් ගෙඩියක් ගන්නවා. அவர் அப்பல் மரத்துக்கு கீழே இருந்து ஏதோ வேலை செஞ்சுனா அவன தலையில ஒரு அப்பல் காய் விழுந்தது. ඕ කල්පනා කරා. அப்ப அவர் யோசிச்சார். ඒ බිමට இது மேல இருந்து ஏன் கீழே விழுந்துச்சு? ඒ උඩට ගියේ. ஏன் மேல போகல? මම නම් කල්පනා කරනවා ඇයි பாஸ்டர் யோசிப்பார் இப்படி. හොඳ වෙලාවට වට්ටක්කා நல்ல நேரம் வட்டக்கா மரமாகி இருந்தா அது தலையில விழுகாது. වට්ටක්කා එළිය පුරුදු කරනවා කොහොමද? வட்டக்கா தலையில மேல இருந்து விழுந்தா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? நல்ல நேரம் வட்டக்கா கொடியாக கீழே பட இருக்கிறது. අයිසැක් නිව්ටන් කියන කතා කරලා නැත්නම් මේක ගැටුනේ ஏன் இது விழுந்தது என்று நாங்கள் பார்த்தோம். පොළොවට තිබෙනවා ආකර්ෂණ. இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ඇද ගන්නා ශක්තියක්. இழுத்து கொள்ளும் தன்மை சுபாவம் இருக்கிறது. ඒ නිසා තමයි බිමට වැටෙන්නේ. ஆகவேதான் அது கீழே விழுந்தது. ඒක තමයි විශ්වාස කරත් නැත. அதை நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காது. ඒක සිද්ධ වෙනවා. அது அப்படிதான் நடக்கும். දැන් இப்போது දෙවියන් වහන්සේගේ වචනයත් ඒ වගේ. தேவனுடைய வார்த்தையும் அப்படியேதான். තමා විශ්වාස කරත් නැතත් ඒක සිද්ධ වෙනවා. ஆமென். நீங்கள் விசுவாசித்தாலும் இல்லாவிட்டாலும் அது அப்படியே நடக்கும். දේව රාජ්‍යයේ නීතිත් මේ වගේ. தேவ ராஜ்யத்தின் நீதியும் இப்படித்தான் இருக்கு. මේක ක්‍රියාත්මකයි කියලා අපි විශ්වාස කරන්න இது ඕනේ. கிரியை செய்கிறது நடைமுறை உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். මේ යක්ෂයා බය නැහැ තමා බයිබලයේ කියවුවා. வேதத்தை நீங்க வாசிச்சாப்ல பிசாசால பயப்படாது. නමුත් ஆனாலும் විශ්වාස කරලා තමා තේරුම් අරගෙන ක්‍රියාත්මක කරනෝදේ උද්වලු. அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் கிரியை செய்யும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். දැන් බයිබලයේ නීතිදී வேதத்திலே அங்கே நீதி இருக்கிறது, சட்டத்திட்டங்கள். යේසුස් වහන්සේ අපිට සමහර විට අපේ මනසට මේක එකඟ නැහැ. இப்ப எங்களுடைய சிந்தைக்கு மனதுக்கு வந்து இது ஒன்றிணையாக இருக்காது. ඒකට අපිට කරන්න දෙයක් නැහැ. அதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய මොකද முடியாது. මේක දෙවියන් වහන්සේගේ නීතිය. இது தேவனுடைய நீதி. ஆமென். දැන් දේව රාජ්‍ය தேவராஜ்யம் ක්‍රියාත්මක වෙන්නේ கிரியை செய்வது දීම මත. கொடுப்பினையின் மூலமாக. ලූකා 6:33 මොනවද කියන්නේ? லூக்கா 6:36 என்ன சொல்கிறது? දැන් දීවල්ලා இப்ப சொல்லப்படுகிறது கொடுங்கள். එවිට කියලා තියෙනවලු ලෝකෙ அப்பொழுது ඔය ටික මිනිස්සු ගණන් ගන්නෑ නැහැ. இப்ப இந்த அப்பொழுதை தான் கணக்கெடுப்பதில்லை. ඒක තමයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனை. දීපල්ලා දෙන්න බෑ කියලා නෑනේ. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இல்ல. දීපල්ලා එවිට கொடுங்கள் அப்பொழுது. ක්‍රියාත්මක කරන්න මොකද්ද? මේ එවිට. கிரியை நடப்பிப்பது என்ன? அந்த அப்பொழுது. එවිට දෙන්න බෑ. அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ඒක 100% ෂුවර්. அது 100% உண்மை. හරි. சரியா? දැන් අපි ඇදහිලිවන්තව හැටියට நாங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறோம். බයිබල් කියනවා අපි ඇදහිලිවන්තව. நாங்கள் விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. යේසුස් වහන්සේ පිළිගන්න අය ඔක්කොම ඇදහිලිවන්ත. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோருமே விசுவாசிகள். දැන් කියනවා මෙතන ගොවිතැන් කරනවා. எத்தனை பேர் விவசாயம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள்? කවුරුත් නැද්ද? ගොවිතැන් කරන අය ඇවිල්ලා නැහැ. அவர்கள் இன்று வரவில்லை. හැබැයි ஆனாலும் හරියට ஒரு காரியம், ගොවියෙක් ஒரு விவசாயி අස්වැන්න මේ පාර ලැබුණ නැහැ කියලා වපුරන්න තියනවද? அவனுக்கு வருமானம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் விதைக்காமல் இருப்பானா? දෙවනි පාරක් වපුර ලැබුණ නැත්තම් නිකන් ඉන්නවද? மறுபடியும் அதை விதைத்து அதிலும் பலன் இல்லை என்று சும்மா இருப்பார்களா? නෑ තුන්වෙනි පාර වපුර 100% ලබා ගන්න. ஆமென். அவன் மூன்றாம் முறை விதைத்து 100க்கு 100ஆய் அறுவடை ඇයි? செய்வான். ඔව් காரணம், දන්නවා අස්වැන්න එන්න ඕනේ. அவருக்கு தெரியும் நிச்சயமாக அறுவடை வரும் என்று. ඒක තමයි රහස. அதுதான் ரகசியம். මේක අද දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් තුල මේක අද ගොඩනැගිලා නැහැ. நிச்சயமாக இது தேவனுடைய ராஜ்யத்திலே இதை நாங்கள் வளர்த்து கொண்டில்லை. ඉතින් අද උදෑසන
இந்த காலை வேளை තම මේක හරියට තේරුම් ගන්නවා නම් நாங்கள் சரியாக இதை புரிந்து கொண்டால் දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන තමන්ගේ සඵලත්වය. உங்களுடைய விருத்தியை தேவன் எதிர்பார்க்கிறார். ඒ අනුව වහන්සේගේ නීති හදලා තියෙනවා. அதன்படி அவருடைய நீதியை அவர் உருவாக்கி ඒ இருக்கிறார். නීති අනුව තමයි ක්‍රියා කරනවා. அந்த நீதியின்படி நாங்கள் கிரியை செய்கிறவர்கள். මේ අපි වපුරන්නේ නැතුව අස්වැන්නක් ලබා ගන්න පුළුවන්. நாங்கள் விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்க முடியுமா? ගොඩාක් අය වපුරන්නේ නැතුව අස්වැන්නක් ස්වාමීන් මට ලොකු අස්වැන්නක් දෙන්න. அநேக பேர் விதைக்காம ஆண்டவரே எனக்கு பெரிய அறுவடையை தாங்கன்னு තමා நான் කොච්චර ආත්මික වුණත් நீங்க எவ்வளவு ஆவிக்குரியவராய் இருந்தாலும் වපුරන්නේ නැතුව කුකුලට ගිහලා යාඥා කරාට අස්වැන්නක් ඉන්නේ. விதைக்காமல் வயலுக்கு போய் நின்று ஜெபித்தால் அங்கே அறுவடை கிடைக்கும். වපුරන යාඥා ස්වාමීන් මට 200ක අස්වැන්නක් දෙන්න කියලා යාඥා කරන්න පුළුවන්. හැයි මම වපුරලා තියෙන්නේ. விதைத்து விட்டு நீங்கள் ஜெபிங்கள் ஆண்டவரே எனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாத அறுவடையை தாங்க என்று அதை ஆண்டவர் செய்வார். හලෙලුයා. ඒක අපිට මලාකි 3 කියන්නේ. மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. අපි 8 ඉඳලා කියවා අපි අවසන් කරමු. 8ஆம் வசனம் இருந்து நாங்கள் பார்ப்போம். மல்கியா 3ஆம் දෙවියන් වහන්සේගේ කොල්ල කලව ඇත නුඹලන මාගේ කොල්ල කලවිය. එහෙ අපි කෙසේ ඔබ වහන්සේගේ කොල්ල කෑවෙන්නයි නුඹලා අසන්නුය. අතුලින් සහ එසවින් පූජා වලිනුත්ය. ශාපය නුඹලා පිට පැමිණ තිබේ. මක්නිසාද නුඹලා එනම් මේ මුළු ජාතිය මාගේ කොල්ල කලවිය. දැන් මේක හදලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේගේ සඵලත්වයෙන්. இதை தேவன் சரிப்படுத்தி உருவாக்கி இருப்பது தேவனுடைய விருத்திக்கா? ඒක இல்லை. දැන් අලුත් කිවිසුමේ කියන්නේ ඔක්කොම දෙන්න කියලා. புதிய ஏற்பாடுல சொல்றது எல்லாமே கொடுங்க. සියල්ල විකුණලා ගෙනත් எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து கொடுங்கள். කරන්නේ නැහනේ. செய்கிறோமா? இல்லை. එතන අසේන් කොටසක් දෙන්න නැති මනුස්සයා සියල්ල විකුණලා ගෙනදී 10ல் ஒரு பங்கை கொடுக்காத மனுஷன் எல்லாவற்றையும் விற்று கொண்டு අපි සියල්ල දෙවියන් වහන්සේගේ හස්තයට බාර කරගන්න සියල්ල දෙවියන් වහන්සේට දුන්නා. දෙවියන් වහන්සේ ওই තරම් දුරට අපිට ආශිර්වාද කරයි කියලා හිතන්න. ஆமென். எங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு நாங்கள் பாரம் கொடுக்கிறவர்களே அந்த தேவன் எவ்வளவாய் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். මේ රහස මම ඉගෙන ගන්න තියෙනවා. இந்த இரகசியத்தை போதகர் கற்றுக்கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ දෙවියන්ගේ අනුපාඩුවක් තියන්නේ. தேவனுக்கு கொடுப்பதினால் எந்த குறைவும் இல்லை. දසයෙන් කොටසක් නෙවෙයි. தசம பாகம் ගොඩක් වෙලාවට මම ලැබෙන සියල්ල. அவருக்கு கிடைக்கிற எல்லாம் මට කිසිවක් නෑ. எந்த குறைவும் அவருக்கு இல்லை. දෙවියන් වහන්සේගේ සැපීම විතරක් තියෙනවා. தேவனுடைய கொடுப்பினை எப்போதும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්ත වෙනවා. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். දෙවියන් වහන්සේගේ දිව්‍ය සුවය அவருடைய திவ்ய சுகம், ආශිර්වාදය ඔක්කොම சௌக்கியம், கொடுப்பினை, ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் ඔබ සෑම දිනකටම මේ අයිතිය තියෙනවා. உங்கள் எல்லோருக்கும் இது சொந்தமாய் இருக்கிறது, ඒක உரித்தாய் මුක්ති இருக்கிறது. විඳින්න නම් அதை அனுபவிப்பது වෙන ක්‍රමයක් නෑ. வேறு முறை இல்லை. මොකද දෙවියන් වහන්සේගේ නීතිය මේකයි. தேவனுடைய நீதி இதுதான். දැන් ව්‍යවස්ථාව අනුවනේ அந்த நியாய பிரமாணத்தின் මම பிரகாரம் පාරේ මම පැත්තෙන් ගියොත් ඇක්සිඩන්ට් එකක් නැතුව යන්න පුළුවන්. நான் ரோட்டிலே வலதுபுறம் இடதுபுறமாக நாங்கள் போனால் நாங்கள் ஆக்சிடென்ட் இல்லாமல் போகலாம். ඒ ඇක්සිඩන්ට් එකක් කරන්න පුළුවන් අනිත් පැත්තෙන් එන මිනිස්සු. மற்ற பக்கம் வரவங்க ஆக்சிடென்ட் எங்களை ஆக்க முடியும். නැත්තම් මට මොනවා හරි බ්‍රේක් ගාලා මොනවා හරි කරගෙන මට ඇක්සිඩන්ට් එකක් ඇති කරගන්න පුළුවන්. இல்லாவிட்டா நான் ஒரு பிரேக் அடிச்சு பிள்ளையான விதத்துல ஆக்சிடென்ட் ஆக என்னாலேயும் முடியும். හැබැයි ஆனாலும் මොනද වුණා? என்ன நடந்தாலும் අපිට ආරක්ෂාවෙන් යන්න නම් பாதுகாப்பாய் போவது පාරේ මම පැත්තෙන් තමයි අපි එළවන්නේ. அந்த சட்ட திட்டங்களை கை கொண்டு நாங்கள் கடந்து போவது. මම පැත්තේ එළවනකම් අපි සේෆ්ටි එකේ තමයි ඉන්නේ. நாங்கள் பாதுகாப்பாய் அப்போதுதான் போக முடியும். ඉතින් අපි දෙවියන් වහන්සේගේ කතන්දරයේ தேவனுடைய කතියේ රාජ්‍යය මේ தேவராஜ்யம் දින නීතිරීති අපි අනුගමනය කරනකොට இந்த நீதி சட்ட திட்டங்களை நாங்கள் கை கொள்ளுகிற வேளையிலே அதை பின்பற்றுகிற මේ வேளையிலே ඔබේ අතේ තියෙන இது என்னுடைய கரத்தில் இருக்கு. මම දෙන්නේ මම දෙවියන් වහන්සේට ආදරේ. நான் கொடுப்பது தேவனை நான் நேசிக்கிறபடியா, දෙවියන් වහන්සේගේ වචනයට මම ආදරේ. தேவனுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறபடியா, ඒකේ ප්‍රතිඵලය මම අත්දැකලා තියෙනවා. அதோடைய பிரதிபலனை நான் அனுபவிக்கிறேன். නේ ஆமென். මට මතක් වෙනවා කතාවක් ඒ ඉදෙව් රබ්බි කෙනෙක්. ஒரு யூத ரப்பி போதகர் என்று சொல்லுவாங்க. ரப்பி අර කෙනෙක් ඔහුගේ ඒ සමාජයේ මිනිස්සුන්ගේ ඔහු ලොකු ව්‍යාපාරයක්. அவர் ஒரு பெரிய வியாபாரி. මේ ව්‍යාපාරික හම්බ වෙන්න ගියා. அந்த வியாபாரியை சந்திக்க போன வேளையில ව්‍යාපාරය හම්බ වෙන්න ගියාම அவரை சந்திக்க போன வேளையில කොහොමද ඉතින් කතා කරලා
ඔක්කොම කරලා ඉවරලා நீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாம் பேசி உரையாடிய பின்பு එතකොට මේ මනුස්සයෝ දැන් පංගුලුත් වෙලා ඉන්නේ. அவர் சொன்னாரா பாஸ்டர் நான் இப்போ எல்லாவற்றிலும் சரிந்து விழுந்திருக்கிறேன் මේ රබ්බී මම පංගුලුත් වෙලා ඉන්නේ මට මොනවද කරන්න. ரபி நான் எல்லாவற்றிலையுமே அங்கே நஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார் හරි ඒකට කමක් නැහැ මම යාඥා කරන්නම් ඔබ එලසුමානේ දසෙන් පොඩ්ඩක් ආරම්භ அப்ப அவர் சொன்னாரா அது பரவாயில்ல நான் ஜெபிக்கிறேன் வாரக்கிழமை நீ தசம பாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க මාහර මිනිස්සුනේ මේගොල්ලෝ. சொன்னாரா ஜாதி மனுஷர் இல்லையா அவங்க මේ බංගුලුත් මං. இப்ப நான் நஷ்டப்பட்டு ඒ இருக்கிறேன் මනුස්සයා කියන දසෙන් පොඩ්ඩක් ආරම්භ இந்த කරන්න. மனுஷன் சொல்றாரு தசம பாகத்தை கொண்டு வாங்க පොඩි කරලා කල්පනා කරලා. கொஞ்ச நேரத்துல யோசி ඔහු තුදෙවෙක්. அவரும் ஒரு யூதன் ඔහු දසෙන් පොඩ්ඩක් ආරම්භ ගියා. அவர் அந்த தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு போனார் ණය වෙලා දසෙන් පොඩ්ඩක් ආරම්භ. கடன்பட்டு அந்த தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு போனார் ඊට පස්සේ ඔහු කියන කතාව. அதன் பின்பு அவர் சொல்கிறார் දෙවියන් වහන්සේ කොහොමද කරන්නේ? ஆமென் தேவன் எல்லாவற்றையும் மறுபக்கமாக மாற்றினார் නැවත ඔහුගේ ව්‍යාපාරය වුණාගන්න. மறுபடியும் அவருடைய வியாபாரம் அங்கே பெருகியது ඔහු ඊට පස්සේ ඔහු ව්‍යාපාර කිව්වා. அவர் ஒரு பெரிய வியாபாரியாக மாறினார் රබ්බි කියන දේ මම කරේ නැත්තම් මට කවදාවත් அந்த ரப்பி போதகர் என்பவர் சொன்னதை நான் கேட்டிருக்காவிட்டால் இது எனக்கு கிடைத்திருக்காது අනේක රහස. அதுதான் இரகசியம் දැන් මේකයි இதுதான் අපි තේරුම් ගන්න. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் අපේ සාර්ථකත්වයේ තියෙන දෙවියන් වහන්සේ. எங்களுடைய சாத்தியம் தேவனுக்குள்ளே தங்கி இருக்கிறது අපිට මැච් ගහලා උඩට එන්න පුළුවන්. நாங்க மெச்ச அடிச்சு நாங்க மேலே வரலாம் මැච් එක ගහලා පරදින්නත් පුළුවන්. அந்த மெச்ச அடிச்சு நாங்க தோற்றம் போகலாம் දෙවියන් වහන්සේත් එක්ක මැච් එකක් ගහනවා නම් අපිට ජයග්‍රහණයෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. தேவனோடு நாங்க மெச்ச அடிச்சு போனா நாங்க வெற்றியோடு சம்பூர்ணமாய் வாழலாம் ඒ නිසා ஆமென். අපි උන්වහන්සේගේ රාජ්‍යයේ තියෙන தேவன் ராஜ்யத்திலே ඒ නීති අනුව අපි ජීවත් වෙන්න. அந்த சட்டத்தின் படி நான் අපිට ஜீவிக்கலாம். සාපරාත්‍යයට යන්න. நான் விருத்தி அடைய முடியும் දෙවියන් වහන්සේගේ සලස්මත් ඒකයි. தேவனுடைய திட்டம் அது දෙවියන් වහන්සේ මේක සලසුම් කරලා තියෙන්නේ අපේ විනය හදන්න. என்னுடைய ஒழுக்கத்தை உருவாக்க இதை அவர் திட்டமிட்டு இருக்கிறார் ஆமென் ඒ කියන්නේ මේක ගොඩක් වෙලාවකට මිනිස්යන්ට බෑ මාසිකව යම් දෙයක් කරන්න. மாதந்தோறும் ஒரு காரியத்தை செய்ய ஒரு නැත්නම් மனுஷனால හැම முடியாது. සුමානෙම එකම දේ කරන්න ගොඩක් අයට කරන්න බෑ. ඒ කියන්නේ විනයක් නැහැ. ஒரு கிழமையிலே ஒரே காரியத்தை செய்ய அந்த ஒழுக்கம் அந்த மனுஷனுக்குள்ள இல்லை මේ විනය නැති නිසා තමයි இந்த ஒழுக்கம் இல்லாதபடினாலே ගොඩක් අය அநேகர் දුක්පත් කරනවා. ஏழ்மையிலே வாழ்கிறார்கள் අපිට எனக்கு දෙවියන් වහන්සේ මගක් පාදලා තියෙනවා අපිට සපල. ஆமென் தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நான் விருத்தி அடைவது ගොඩක් අය මේක විශ්වාස කරන්නේ. அநேகர் இதை விசுவாசி විශ්වාස කරන්නේ නැති අය ඔක්කොම හැමදාම එක තමයි ඉන්නේ. விசுவாசிக்காதவங்க இப்படியே විශ්වාස කරන අය ජය ගන්නවා. ஆமென் விசுவாசிக்கிறவன் ஜெயம் විශ්වාස பெறுவான் කරන ක්‍රියා කරන අය ජය ගන්නවා. விசுவாசித்து கிரியை செய்கிறவன் ஜெயம் பெறுவான் ඒක තමයි වෙන්නේ. ஹalleluya அதுதான் நடக்கும் වෙනකෙසිතු යාඥා කරනවා. நாங்கள் எழுந்திருந்து දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் වහන්සේ අපිට